சீமான் தொடர்ந்து தமிழர்கள பார்த்து மானங்கெட்டவன், ஈனப்பிறவி, அறிவில்லாதவன் அப்படின்னு தொடர்ந்து சொல்றாரு. ஒரு நாம் தமிழ் தம்பிகளுக்கு கூட சூடு சொரணை கேள்வி கேட்க மாட்றாங்க சீமான்ட்ட. ஏன்னே தெரியல. இப்படி ஒரு வாதத்த நம்ம வைக்கிறோம்னு வச்சுக்கயேன், அப்படி ஒரு கேள்வி நம்ம கேட்குறோம்னு வச்சுக்கயேன், உடனே நாம் தமிழ் தம்பிகள் என்ன சொல்லுவானுங்க? ஏன் சொன்னாரு? அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போவாங்கல்ல. ஏன் தமிழர்களை இப்படி சொன்னாரு? அறிவில்லாதவர் அப்படின்னு தமிழர்களை ஏன் சொன்னாரு? மானங்கெட்டவன் தமிழர்களை பார்த்து சொல்லியிருக்காரு. ஏன் சொன்னாரு சீமான்? அப்புறம் என்ன சொல்லியிருக்காரு? ஈனப்பிறவி ஏன் சொன்னாரு? அப்படிங்கிற இடத்துக்கு போவாங்களா போக மாட்டாங்களா? இப்போ பெரியாருக்கும் அப்படி தானே போகணும். பெரியார் ஏன் தமிழர் சனியன்னு சொன்னார்? ஏன் சொன்னார் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு போகணும். அடுத்தது ஏன் காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னார் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு போகணும். தமிழர்களை ஏன் காட்டுமிராண்டி சொன்னார்? ஏன் சொன்னார் அப்படிங்கிற இடத்துக்கு போகணும். ஆனால் சீமான் தம்பிகள் போக மாட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். சீமான் பேசுறது சரிதான் அப்படின்னு நடுநிலையாக சில பேர் பேசுகிறாங்கல்ல, சில பேர் எழுதுறாங்கல்ல, அவங்க ஏன் யோசிக்க மாட்டாங்கன்னு நான் கேட்குறேன். இப்போ சீமான் ஏன் தமிழர்களை மானங்கட்ட கூட்டம், ஈனப்பிறவி, அறிவில்லாத கூட்டம் ஏன்